வணக்கம். அறிவோசை வழங்கும் தகவல் யுகமா அறிவு யுகமா? உங்களுடன் கௌதம் ராஜாமணி. காலையில் கண் முழிச்ச உடனே நம்ம கை முதல்ல எங்கே போகுது? ஃபோன் எங்கே அப்படின்னு தான் தேடுறோம். பெட்டில் இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் இன்ஸ்டா ரீல்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அப்புறம் அந்த விடாத நோட்டிஃபிகேஷன்ஸ், இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம நாளே ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சராசரியாக 500 முதல் 1000 தகவல்களை கடந்து போகிறானாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியணும்னா ஒரு பெரியவரை தேடி போவோம், இல்லைன்னா லைப்ரரிக்கு போவோம். ஆனால் இன்னைக்கு பாக்கெட்டில் இருக்கிற இந்த ஃபோன் ஒரு மாயக்கண்ணாடி மாதிரி உலகத்தையே நம்ம முன்னாடி காட்டுது. ஆனால் இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்கு. நமக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விருந்து இருக்கு, ஆனால் நமக்கு பசி இல்லை. அதுதான் இன்றைய நிலைமை. நம்ம கிட்ட தகவல்கள் கொட்டி கிடக்குது, ஆனால் அதை செரிமானம் பண்ணுற அந்த டைஜஸ்டிவ் பவர் நம்மக்கிட்ட இல்லை. இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சும் நாம் உண்மையிலேயே அறிவு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கோமா, இல்லை வெறும் தகவல்களை திணிக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி மாறிட்டு இருக்கோமா? இதை பற்றி தான் இன்னைக்கு நாம் கொஞ்சம் ஆழமாக பேச போகிறோம். ஒரு குட்டி கதையோடு ஆரம்பிக்கலாமா? முல்லா நஸ்ருதீன் ஒரு நாள் இரவு தெருவிளக்கு அடியில் எதையோ தீவிரமாக தேடிட்டு இருந்தார். அந்த வழியாக வந்த ஒருத்தர் இதை பார்த்துட்டு, என்ன முல்லா தேடுறீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ முல்லா சொன்னார், வீட்டு சாவியை தொலைச்சிட்டேன், அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி, அவருக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு வந்தவரும் சேர்ந்து தேட ஆரம்பித்தாங்க. ஆனால் சாவி கிடைச்ச பாடில்லை. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த ஆள் கேட்டார், நிச்சயமாக இங்கே தான் தொலைச்சிங்களா அப்படின்னு. அதுக்கு முல்லா சொன்ன பதில் தான் ஹைலைட்டே. இல்லைப்பா, சாவியை தொலைச்சது வீட்டுக்குள்ளே இருக்கிற இருட்டில், ஆனால் அங்கே வெளிச்சம் இல்லாததுனால இங்கே வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி தேடுறேன் அப்படின்னாரு. இது எவ்வளவு நகைச்சுவையான ஒரு விஷயம். இந்த தெருவிளக்கு வெளிச்சம்ங்கிறது ஒரு மாயை. நமக்கு தேவையான சாவி, அதாவது தெளிவு, நம்முடைய ஆழ் மனசில் தான் இருக்கு. ஆனால் அங்கே தேடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. ஏன்னா அங்கே ஒரு கனமான மௌனம் இருக்கு. அதனால தான் ஃபோன் ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த வெளிச்சத்தில் உலகத்தையே தேடிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சாவி அங்கே இல்லவே இல்லை. நாம் ஏன் இருட்டை பார்த்து பயப்படுறோம்? ஏன் எதையாவது தேடிக்கிட்டே இருக்கோம்? ஏன்னா நம்ம மனசு சும்மா இருக்க பயப்படுது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கவனிச்சிருக்கீங்களா? ஜன்னல் வழியாக வெளியே தெரிகிற நிஜத்தை பார்க்கறத விட ஃபோனில் இருக்கிற வேற ஒரு வீடியோவை பார்க்கறதுல தான் நம்ம மைண்டு நிற்கிது. இது அறிவு கிடையாது, இது ஒரு விதமான மன அழுத்தம், டிஜிட்டல் ஆன்சைட்டி. நாம் எதையோ மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம்தான் நம்மளை ஓயாமல் தேட வைக்குது. நமக்கு ஒரு சந்தேகம் வந்தால் உடனே கூகுள் பண்ணுறோம். ஹவு டு பி ஹாப்பி அப்படின்னு தேடுனா 1,00,000 ரிசல்ட் வருது. ஆனால் அதை படித்தா நமக்கு சந்தோஷம் வந்துருமா? வராது. ஏன்னா சந்தோஷத்தை பற்றி படிக்கிறது தகவல், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தான் அறிவு, அதாவது விஸ்டம். 20 வயசில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரையும் விட நமக்கு அதிகமாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர். 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு நாம் அப்டேட்டடாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு தயக்கம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் நாம் சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ரியல் லைஃப் உதாரணம் பார்க்கலாமா?
ஒரு இளைஞன் ஆன்லைனில் ஹவு டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் அப்படின்னு 100 வீடியோ பார்க்குறான். ஆனால் அவன் ஒரு சின்ன பிஸ்னஸ் கூட இன்னும் ஆரம்பிக்கலை. ஒரு பெரியவர் ஹவு டு ஸ்டே ஹெல்த்தி அப்படின்னு 50 ஆர்டிகிள் படிக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு 10 நிமிஷம் கூட வாக்கிங் போகலை. இங்கே என்ன நடக்குது? தகவல்களை படிக்கும்போது நம்ம மூளைக்கு ஒரு ஃபேக் அச்சீவ்மெண்ட் கிடைக்குது. அதாவது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால் நாம் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு போலி திருப்தி. இது ஒரு வெறும் கற்பனை சுகம். தகவல் நம்மளை வெறும் பார்வையாளராக மாற்றுது. ஒரு விபத்து நடந்தால் உடனே அதை வீடியோவாக எடுத்து ஸ்டேட்டஸில் போடுறோம். இது ஏற்கவே முடியாத ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் இதுதான் நடக்குது, இதுதான் தகவல். ஆனால் அங்கே போய் உதவி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் அறிவு, அதுதான் உண்மையான மனிதாபிமானம். இன்னைக்கு நம்மக்கிட்ட தகவல்கள் குவியலாக இருக்குது, ஆனால் மனிதாபிமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு தோணுதில்ல? சரி, இந்த மாயையிலிருந்து எப்படி வெளியே வர்றது? ஒரு சிற்பி ஒரு பாறையில் இருக்கிற தேவையற்ற பகுதிகளை செதுக்கி அழகான சிலையாக உருவாக்குற மாதிரி நாமும் நம்ம வாழ்க்கையில் இந்த 3 விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கிட்டு செய்வோம். 1, தெரியாதுன்னு சொல்ல பழகுவோம். எல்லா விஷயத்துலேயும் நமக்கு கருத்து இருக்கணும்னு அவசியமே இல்லை. தெரியாத விஷயத்துக்கு தெரியாதுன்னு சொல்கிறது நம்மளை ஒருபோதும் முட்டாளாக்காது. மாறா நம்ம மூளையை தெளிவாக வைக்கும். 2வது, மிக முக்கியமானதும் கூட, டிஜிட்டல் டயட். இன்னைக்கு நாம் உடல் பருமனால் பெரும்பாலும் அவஸ்தைப்படுறோம். வயது சிறியவர்களும் சரி, பெரியவர்களும் சரி, ஒரு தீராத விஷயமாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கே நடந்துட்டுருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னங்கிறத நாம் தெரிஞ்சிக்கவே இல்லை. நாம் ஃபுட் கண்ட்ரோல் இல்லை உடற்பயிற்சிகள் இப்படித்தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த திரையில் செலவிடுற நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அது டிவியாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, அல்லது கம்ப்யூட்டராக இருந்தாலுமே சரி, அந்த நேரம்தான் இந்த ஒபேசிட்டிக்கு மிக முக்கியமான காரணம். எவ்வளவுக்கு எவ்வளோ திரையில் நம்ம அதிகமாக நேரம் செலவிடுறோமோ அப்போ இந்த உடல் பருமன் நமக்கு ஒரு தீராத பிரச்சனையாக மாறுது. அப்போது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஒரு நேர நிர்ணயத்தை நம்ம வகுத்துக்கணும். அதுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீனை நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிற முடிவை நாம் எடுக்கணும். தேவையில்லாத தகவல்களை தர்ற பக்கங்களை அன்ஃபாலோ பண்ணணும். நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம வளர்ச்சிக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவோம். ஒவ்வொரு முறை ஃபோனை நம்ம பக்கத்தில் இருக்குங்கிறதுக்காக எடுக்கும்போதும், இப்போ இது நமக்கு தேவையா அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசித்தோம்னா நம்ம கொஞ்சம் அதை தவிர்த்துக்குவோம். அடுத்தது 3வதா 15 நிமிஷம் மௌனம். ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 15 நிமிஷம் ஃபோன் இல்லாமல், வேறு எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக உட்காருவோம். அப்போ தான் நம்ம மனசோட உண்மையான அறிவோசை நமக்கு கேட்கும். 100 புத்தகங்கள் தராத அறிவை அந்த 15 நிமிஷம் மௌனம் நமக்கு நிச்சயமாக தரும். அறிவுங்கிறது எதையும் சேமிக்கிறது இல்லை, நம்ம மனசில் இருக்கிற குப்பைகளை வெளியேற்றுறது. நம்ம இப்போ தேடல்ங்கிற பேரில் நம்மளையே தொலைச்சிட்டோம். தகவல்கள் நமக்கு விடையை தரும், ஆனால் ஒருபோதும் அமைதியை தராது. அந்த அமைதி நமக்கே உரிய அந்த மௌனத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு நாம் தேடலை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இன்னொரு நுட்பமான விஷயம் இருக்குது. நாம தான் தகவல்களை தேடி ஓடுறோன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த தகவல்கள் நம்மளை வச்சு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ம விரல் நுனிகள் ஏன் ஓயாமல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கு? அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தந்திரம் என்ன?
ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி வரும்போது அது நம்ம எண்ணங்களை எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுது, இதை பற்றி அடுத்த எபிசோடில் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசலாம். தொடர்ந்து சிந்திப்போம். இது உங்கள் அறிவோசை. நன்றி, வணக்கம்.